டிட்வா புயல் வலிமை இழந்து ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. ஆனால் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராமல் தமிழக கடலோரத்தில் அசையாமல் நிற்கிறது. முக்கியமாக வங்கக்கடலில் சென்னைக்கு அருகே நிற்பதால் இந்த தாழ்வு மண்டலம் கடுமையான மழையை கொடுக்கிறது. சென்னை மற்றும் அதன் கரையோர பகுதிகளில் கனமழை விடாமல் பெய்து வருகிறது. இந்த தாழ்வு மண்டல அமைப்பின் மெதுவான நகர்வால் வலுவான மழை மேகங்கள் மீண்டும் மீண்டும் நகரை நோக்கி வருகிறது. இதுவே அதிகாலை முதல் தொடர் மழையை கொண்டு வந்ததாக வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அதாவது தாழ்வு மண்டலம் அருகிலேயே இருந்தபடி மழை மேகங்களை சென்னையை நோக்கி நகர்த்தி வருகிறது. இந்த டிட்வா புயல் தாழ்வு மண்டலமாக மாறியிருந்தாலும் மழை குறைந்த பாடில்லை. இந்த தாழ்வு மண்டல அமைப்போடு தொடர்புடைய மேகக்கூட்டங்கள் கணிசமாக வலுப்பெற்றுள்ளன. கடல் பரப்பில் மேகங்கள் நீண்ட நேரம் நீடித்து நிற்கிறது. இதுபோன்ற மேகங்கள் அதிக உயரத்தில் இருக்கின்றன. அசையாமல் இவை அப்படியே நிற்பது ஒழுங்கமைக்கப்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் அறிகுறி. இது பொதுவாக அதிக மழையை கொடுக்கும். அப்படித்தான் தற்போது இந்த மேகங்கள் தொடர்ந்து ஈரப்பதத்தை நிலப்பரப்பிற்கு கொண்டு வர சென்னையின் பல பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்த புயல் சென்னையிலிருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஆனால் வறண்ட காற்று காரணமாக புயல் வலிமை இழந்துவிட்டது. கடுமையான வறண்ட காற்று காரணமாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் புயல் வலிமை இழந்திருக்கிறது. ஆனாலும் டெல்டாவிற்கு, அதாவது நாகைப்பட்டினத்திற்கு 180 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் டெல்டாவில் மழையை கடுமையாக கொடுத்து வருகிறது. இந்த புயல் காரணமாக டெல்டாவில் தான் கனமழை பெய்து வருகிறது. நேற்று சென்னையிலும் பெரியதாக மழை பெய்யாத நிலையில் அதிகாலையிலிருந்து சென்னையிலும் கனமழை பெய்து வருகிறது. நேற்று இரவு சென்னையில் அரும்பாக்கம், கோயம்பேடு, காசிமேடு, ராயப்பேட்டை, கிண்டி, வடபழனி, திருவொற்றியூர், எண்ணூர், தேனாம்பேட்டை, அண்ணாசாலை, மெரினா கடற்கரை, சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் இரவு மழை பெய்தது. அதிகாலையில் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் விடாமல் மழை பெய்தது. ஆனாலும் அங்கு தண்ணீர் வேகமாக வடிந்துள்ளது. காலை 9 மணியிலிருந்து மீண்டும் விடாமல் மழை பெய்து வருகிறது. இன்று தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகைப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. நாளையும் சென்னையில் மழை தொடரும். அதேபோல நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. Subscribe to One India and never miss an update.